வணக்கம் நண்பர்களே. எக்கனாமில நம்ம இதுக்கு முன்னாடி மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பண கொள்கையை செயல்படுத்துறவங்க தான் இந்த ரிசர்வ் பேங்க் தான் வந்து செயல்படுத்துறாங்க. 24 கொஸ்டின் ரிசர்வ் பேங்க்ல மட்டும் வந்திருக்கு. இது இல்லாம பேங்கிங்ல ஒரு 14 கொஸ்டினும், நபார்டு ஒரு 8 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேங்கிங் அப்படின்னா ரிசர்வ் பேங்க், மானிட்டரி பாலிசி, நபார்டு, சாதாரணமா பேங்க் சம்பந்தமா கேட்கிற கொஸ்டின், இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது இதுல 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இது. இதுல ரிசர்வ் பேங்க் பத்தி பாருங்க. 12th புக்ல நமக்கு அப்படியே இருக்கக்கூடியதான் கேட்டிருக்காங்க. 12th புக் மோர் தென் எனஃப். புக்கை கூட நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டாம், புக்கோட சப்ஹெட்டிங் படிச்சாவே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. முதல் கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள், தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்னு கேட்கறாங்க. 3 கொடுத்திருக்காங்க. 3ல என்னன்னா, நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல், ஜெனரலா இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காயின் எங்க அச்சடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்டும் வரும். 1 ரூபாய் நோட்டு மட்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அச்சடிக்கிறாங்க. எக்ஸப்ட் 1 ரூபி காயின் ஆர் 1 ரூபி நோட்டு, அது மட்டும் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஜென்ரலா நாணயங்கள் பேங்க் நோட் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். 4 இடத்துல பிரிண்ட் பண்றாங்க. 9th புக்லயே போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து நாசிக்ல, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் தேவாஸ், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல சல்போனி, தென் வந்து கர்நாடகால மைசூரு, இந்த 4 இடத்துல அச்சடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாலையும் 4 பக்கம் கரன்சியை பிரிண்ட் பண்ணி, நம்ம துணிவு படத்துல அஜித் சார் வந்து மணி செஸ்ட் அப்படிம்பாங்க, 25,000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2700க்கு மேற்பட்ட இடங்கள்ல மணி செஸ்ட் இருக்கு. 4 இடத்துல அச்சடிக்கிறோம். 2700 லொகேஷன்ல இந்தியா ஃபுல்லா வச்சிருக்கிறோம். 2700க்கு மேல, அக்யூரேட்டா சொல்லல, 2700க்கு மேல இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ். அங்க இருந்து பேங்க்குக்கு பணம் தேவைப்படும் போது கேஷை வந்து கண்டெய்னர்ல கொண்டு போய் எல்லா பக்கம் நம்ம கொடுத்துக்குவோம். இப்படிதான் மணி சப்ளை வந்து மேட்ச் பண்றாங்க. பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கு நான் சொன்னேன், அவங்க இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது. மினிமம் 200 கோடி ரூபாய்க்கு, அதுல 115 கோடி தங்கமாவும் 85 கோடி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அந்நிய செலாவணியும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு ஈக்குவலா தான் கரன்சியை பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு பேரு மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இவ்வளவு இந்த அளவுக்கு மினிமம் இருந்தா தான் அவங்க பிரிண்டிங் பண்ண முடியும். அப்படி பிரிண்ட் பண்றத எல்லா பேங்குக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இவங்க தான். இப்ப இவ்வளவு பணத்தை அச்சடிக்கிறதுனால நம்ம கிரீனா போயிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின். சரியா, நம்ம ஒன் பை ஒன்னா போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். செகண்ட் ஒன், பேங்கர் டு த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்காக பணத்தை வாங்குவதும் அரசாங்கத்துக்காக பணத்தை கொடுப்பதும் பேங்கா வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஸோ பேங்கர் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறது சரி. அடுத்து, ரெகுலேட்டிங் கிரெடிட் இன் த கண்ட்ரி. இதுதான் நம்ம மானிட்டரி பாலிசியில பாக்குறோம். நாட்டினுடைய கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல். கடனை கட்டுப்படுத்துறதுக்கு 2 வழி வச்சிருக்காங்க. ஒன்னு கடன் அளவு கட்டுப்பாடு, இன்னொன்னு கடன் தன்மை கட்டுப்பாடு. இந்த அளவு கட்டுப்பாடுனா குவான்டிடேட்டிவ், அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துதல். வட்டியை அதிகப்படுத்தினா இவங்கள்ட்ட இருந்து, ரிசர்வ் பேங்க்ல இருந்து கமர்ஷியல் பேங்க் கொஞ்சமா பணம் வாங்குவாங்க. அப்போ நாம கமர்ஷியல் பேங்க்ல இருந்து கொஞ்சமா பணம் வாங்குவோம். ஏன்னா இந்த பேங்க் வட்டியை அதிகப்படுத்திடுவாங்க. வட்டியை குறைச்சாங்கன்னா ஒரு ஸ்டேட் பேங்கோ இந்தியன் பேங்கோ அதிகமா பணம் வாங்குவாங்க. அப்போ அந்த பேங்க்ல இருந்து நம்மளும் கொஞ்சமா பணம் வாங்குவோம். அப்போ இந்த வட்டியை கையில வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா, பணப்புழக்கத்தை, அதாவது மணி சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதையும் குறைக்கிறதையும் பண்றாங்க. ஸோ மணி சர்க்குலேஷனை வச்சுதான் இங்க என்ன பண்றாங்க, கிரெடிட் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. கடன் நம்ம வாங்குவோம் எப்ப, வட்டி குறைவா இருந்தா. வட்டி அதிகப்படுத்தினா கடன் வாங்க மாட்டோம். சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனையுமே ரிசர்வ் பேங்க் பண்றாங்க. அப்போ 3மே கரெக்ட். இதே பாயிண்ட தான் பல தடவை திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இத வேற மாதிரி கேட்பாங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கேட்பாங்க. இது +2 புக்ல டைட்டிலாவே இருக்கும். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர், சேர்மன் ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போர்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஹெட்டா யார் இருப்பார்? ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் இருப்பாரு. ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் a custodian of forex. அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணினா, இப்ப நாம வந்து அமெரிக்கன் ஒருத்தர் இந்தியாவுக்கு வர்றாரு, சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறாருன்னா அங்கேயே ஃபாரெக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணோம், அவர் டாலரை கொடுத்து இந்தியன் கரன்சி வாங்கிட்டு தான் வெளியே வந்தா தான் டாக்ஸிக்கோ ஆட்டோவுக்கோ பே பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு என்ன தேவை, இந்தியன் கரன்சி தேவை. அப்ப அவர் கொடுக்குற டாலர் எங்க போகும், அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒரு பேங்க்குக்கு போகும், பேங்க்ல இருந்து ரிசர்வ் பேங்க்குக்கு போயிடும். திரும்ப நம்ம அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா போகும்போது இந்தியன் கரன்சி எடுத்துட்டு போக முடியும், நமக்கு டாலர்ஸ் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல கொண்டு போய் நம்ம ரூபா நோட்டை கொடுத்துட்டு எனக்கு டாலர் கொடுங்க, நான் அமெரிக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு லாஸ் வேகஸோ எங்கேயோ அமெரிக்கால ஒரு டூர் அடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ ஃபாரின் டூர் எங்கேயா போறோம்னா நமக்கு அந்த நாட்டு கரன்சி வேணும். அந்த நாட்டு கரன்சியை யாரு கஸ்டடியனா வச்சிருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வச்சிருப்பாங்க. அதை நம்ம அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நமக்கு எப்படி டாலர் கிடைக்கும், அவங்க நம்ம பொருளை வாங்கணும். நம்மள்ட்ட ஒரு டிவி இருக்கு,
நம்ம டிவியை வாங்குறதுக்கு ஒரு அமெரிக்கன் விரும்பினார்னா அமெரிக்கன் டாலர் நமக்கு வரும். இதே நம்ம ஒரு அமெரிக்கன் டிவியை ஒரு ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படித்தான் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் கஸ்டோடியனா இருக்கக்கூடியது ரிசர்வ் பேங்க். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு ஆன் April 1, 1934. 12th புக்ல பாக்ஸ்குள்ளே இருக்கு. 1934ல ஆக்ட் சட்டம், ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். 1935ல தான் அது வந்து பார்த்தோம்னா ஃபார்ம்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ அது ஃபெடரல் பேங்க், கூட்டாட்சி வங்கி. ஏன்னா அந்த 1935 பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சியை அமைக்க ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒரு ஃபெடரல் பேங்க் 35ல வந்து ஃபெடரல் பேங்கா இருக்கக்கூடியது 1949 ஜனவரி 1 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்படுகிறது. அப்ப இந்தியாவில் முதல்ல தேசியமயமாக்கப்பட்டது ரிசர்வ் வங்கி. அதுக்கப்புறம் தான் 14 வங்கிகள் 1969ல. இதுல ஸ்டேட் பேங்க் எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1955ல ஸ்டேட் பேங்க் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய பிரசிடென்சி வங்கிகளா இருக்கு. அந்த 3ஐயும் சேர்த்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு 1921ல ஃபார்ம் பண்றாங்க. அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஃபார்ம் ஆகுது. நான் ப்ரிப்பரேஷனுக்கு வரும்பொழுது முதல்ல படிச்ச டிஎன்பிசி கண்டென்ட், முதல்ல பார்த்த டிஎன்பிசி கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படிங்கறதான். அந்த கொஸ்டின் பேப்பரை எங்க சார் வச்சிருந்தாரு. பார்த்த உடனே இப்படி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு, இதெல்லாம் ஈஸியான கேள்விடா அப்படின்னாரு. அப்புறம் படிக்க தெரிஞ்சது. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம்னா சில கேள்விகள் நமக்கு ஃபெமிலியர் ஆயிரும் அப்படின்ட்டு. சரியா? சோ செகண்ட் ஒன் ராங். தேர்ட் ஒன், ரிசர்வ் வங்கி முதல்நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. அதே பாக்ஸ்லயே இந்த இருக்கு. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், ஃபர்ஸ்ட் ரிசார்ட் கிடையாது. நமக்கு கடன் பணம் வேணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல கேட்போம், அப்புறம் கழுவி டப்பா, மிளகு டப்பா எல்லா பக்கம் தொலைவி பார்ப்போம், கிடைச்சிரும். இல்ல பக்கத்து வீட்டுல கேட்போம். இது எல்லாம் போகத்தான் நம்ம பேங்க்ல கேட்போம். பேங்குக்கே பணம் இல்லைன்னா தான் கடைசியா தான் ரிசர்வ் பேங்குக்கு போறாங்க. அப்போ ஒரு வங்கி கடைசியா எங்க போய் கடன் வாங்க முடியும்? நம்ம பேங்க்ல கேட்போம். அந்த பேங்கே பணம் வேணும்னா ரிசர்வ் பேங்குக்கு தான் போகணும். அப்போ லாஸ்ட் ரிசார்ட் தான் ரிசர்வ் பேங்க். எடுத்தோடனே நம்ம யாருமே ரிசர்வ் பேங்குக்கு போக மாட்டோம். இன்னொன்னு, பப்ளிக் யாருமே ரிசர்வ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்க முடியாது. யாராவது ரிசர்வ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமா? கிடையாது. ஏன்னா ரிசர்வ் பேங்க் நமக்கு தர மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் எப்பவுமே ஒரு பேங்குக்கு தான் தருவாங்க. அந்த பேங்க் மூலமா தான் நம்ம வாங்க முடியும். அடுத்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கலெக்ட் ரிசிப்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆஸ் வராது ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அவுட் ஆஃப் திஸ். அதாவது அரசாங்கத்துக்காக பணத்தை வாங்குவதும் அரசாங்கத்துக்காக பணத்தை கொடுப்பதும் அந்த வேலையை ரிசர்வ் பேங்க் பாக்குறாங்க. நமக்கு ஒரு 400 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும்னா நம்ம நேரடியா கவர்மெண்ட்ல போய் எங்க கொடுக்கறது? ரிசர்வ் பேங்க்ல போய் ஒரு 400 crores கொடுத்துருங்க, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அப்ப 1 and 4 இஸ் ரைட். இந்த இடத்துல 35 வந்திருக்கணும், 34 வந்ததுனால தப்பு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட் வந்திருக்கணும். லைட்டா ஒரு மைக்ரோ ட்விஸ்ட் வச்சு இந்த கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏற்கனவே வந்த மாதிரி தான் இருக்கும். கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள். முதல்ல 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்ப 4 ஆப்ஷன். இஷ்யூ ஆஃப் கரன்சி. ஸோ கரன்சி இஷ்யூ பண்றது அவங்க வேலை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பணத்தை வெளியிடுதல். அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்நிய செலாவணி, அதையும் அவங்க தான் பாக்குறாங்க. மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல். அடுத்து நியூட்ராலிட்டி ஆஃப் மணி. நியூட்ராலிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது ஒரு தியரி. அது என்னன்னா, நம்ம கட்டுக்கட்டா நோட் அடிச்சு கொடுத்தாலும் பணத்தோட அளவு, பணம் அதிகமாகிறதுனால உற்பத்தி ஆகிற பொருளோட அளவு மாறாது அப்படிங்கறதா நியூட்ராலிட்டி. ஸோ அதுக்கும் இவங்களுடைய டியூட்டிக்கும் ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ தட் இது மட்டும் வராது. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், கம்ப்ளீட்டா இவங்க தான் பண்றாங்க. ஒரு கமர்ஷியல் பேங்க் எவ்வளவு வந்து லென் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சிஆர்ஆர், ஒரு கமர்ஷியல் பேங்க் எவ்வளவு ரிசர்வ் பேங்க்ல மெயின்டைன் பண்ணணும், அந்த கமர்ஷியல் பேங்க் அவங்கள்ட்ட எவ்வளவு வச்சுக்கணும், இந்த பேங்க்கு கடன் வாங்கணும்னா ரிசர்வ் பேங்க் எவ்வளவு வட்டியில கொடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே ரிசர்வ் பேங்க் தான் பண்றாங்க. ஸோ தே ஆர் கண்ட்ரோலிங் கமர்ஷியல் பேங்க். அது போக பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் நிறைய விஷயத்திலே கண்ட்ரோல் பண்றாங்க. லைசன்ஸ், ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பேங்கை நடத்த முடியும். நம்ம பாட்டுக்கு ஒரு பேங்க் ஆரம்பிச்சு எல்லாரும் வாங்க நாளையில இருந்து நம்ம பேங்க் நடத்துறது நம்ம பண்ண முடியாது. we have to obtain a license from the reserve bank. அடுத்து வந்து பார்த்தோம்னா, சோ இப்ப இதுல 1 மட்டும் வராது, 1 to 4 கரெக்ட். கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ்டு பை. கடன் அங்கீகார திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. there is no doubt. ரொம்ப பழசு. 1965ல இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து 1 கோடிங்கிறது பெரிய வேல்யூ. 1965ல 1 கோடினா இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடிக்கு சமம் சொல்லலாம். சோ 1965ல என்ன சொல்றாங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு மேல யாருக்காவது கடன் கொடுத்தா எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு கமர்ஷியல் பேங்க், அது ஸ்டேட் பேங்கோ வேற ஏதோ ஒரு பேங்க், அந்த பேங்க்ல போய் நம்ம கடன் கேட்கறோம். சும்மா கொஞ்சமா 1 கோடி ரூபாய் கொடுங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்கன்னா, இல்லப்பா ரிசர்வ் பேங்க்ல நான் பர்மிஷன் வாங்கணும்,
கிரெடிட் ஆத்தரைசேஷன், அவங்க ஆத்தரைஸ் பண்ணாதான் நான் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அப்ப ரிசர்வ் பேங்க்ல ஆத்தரைசேஷன் வாங்கணும். இதை இன்ட்ரோடியூஸ் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் 1989 தூக்கிட்டாங்க. 65 கொண்டு வரப்பட்டது, 89 நீக்கப்பட்டது. தென் சேம் கொஸ்டின், பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை, ஏற்கனவே கரன்சி 2 தடவை கேட்டாச்சு, 3வது தடவை கரன்சியை பாக்குறீங்க. சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி, ரிசர்வ் பேங்க் கொடுக்கிறதுக்கு பொதுவா மைய பணவியல் அதிகாரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் தப்பு, சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. சரியா, இது வந்து ரிசர்வ் பேங்குக்கு வரக்கூடியது. அடுத்து மானிட்டரி பாலிசியும் பிஸ்கல் பாலிசி எல்லாத்தையும் கலந்து ஒரு கொலாபரேஷன் கொஸ்டின். இது இந்த மாதிரியான கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 2-3 யூனிட் சேர்ந்து படிச்சு ஒரு கொஸ்டின் மேக் பண்ணுவோம். இப்போ எப்படி டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெளிவா படிச்சீங்கன்னா ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணலாம்ல, அந்த மாதிரி வந்து மானிட்டரி பாலிசியும் பிஸ்கல் பாலிசியும் சேர்த்து போட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியா பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லைன்னு கேட்கறாங்க. சோ பணவீக்கம் டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன், பணவீக்கம்னா என்ன? பொருளோட விலை அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய பணம் கொண்டு போறோம். 60,000 ரூபாய் கொண்டு போய் 1 பவுன் தங்க வாங்குறோம். இப்ப எவ்வளவுன்னு தெரியல, பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அது ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ 60,000 வச்சுக்கோங்க. 60,000 ரூபாய் கொண்டு போய் 1 பவுன் தங்கம் வந்து நம்ம வாங்குறோம். இப்போ இது இன்ஃபிளேஷன், நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அது 70,000 ஆகுது, அப்படியே 80,000 ஆகுது, இப்படியே அதிகமாயிட்டே போகுதுன்னா அது இன்ஃபிளேட் ஆகுது. இது தங்கத்துக்கு மட்டும் இல்ல, அது நம்ம யூஸ் பண்ற சமையல் என்ன, அரிசி, பருப்பு, வெங்காயம் விலையெல்லாம் பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு ஏறிட்டே இருக்கிற டைம்ல. அப்ப இந்த மாதிரி விலை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வாங்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? விலை அதிகமாகிறதுக்கு காரணம் ஒண்ணு, நம்ம கையில நிறைய காசு இருக்கணும். எல்லாரும் காசு இருக்குங்கிறதுனால நம்ம கையில காசு நிறைய தான் பண்ணுவோம். 1 கிலோ வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு 10 கிலோ வாங்கி போடுவோம். காசு கம்மியா இருந்தா அளவு வாங்கிக்குவோம். இன்னொன்னு, இனிமே வெங்காயமே கிடைக்காது, தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளை வாங்க நினைப்போம். அப்போ நம்ம என்ன ஆயிரும், பணம், அந்த பொருளோட விலை அதிகமாகும், நம்ம பணத்தோட வேல்யூ குறைஞ்சு போயிடும். திஸ் இஸ் கால்ட் இன்ஃபிளேஷன், பணவீக்கம். பணவீக்கம்னா பணம் ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படுது, அப்ப மதிப்பு குறைஞ்சு போகுது. பணவீக்கம்னா மதிப்பு அதிகமாவது கிடையாது, மதிப்பு குறைவா தான் பணவீக்கம். இப்ப இதுக்கு மானிட்டரி பாலிசி ரிசர்வ் பேங்கோடது. இப்ப நம்ம கையில பணம், ரிசர்வ் பேங்க் முதல்ல நம்மள தான் சந்தேகப்படுவாங்க, ஏன் பொருள் விலை அதிகமாச்சு, இவங்க கையில எல்லாம் நிறைய காசு இருக்கு, முதல்ல காசை பூரா போடுங்கன்னா தான் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் மானிட்டரி பாலிசி. அடுத்து ரிசர்வ் பேங்க் அவங்க பங்குக்கு பண்ணது பார்த்தான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை, இவங்க கையில நிறைய பணம் இருக்கு, சோ தட் வரியை நம்ம அதிகப்படுத்திடுவோம். இப்போ ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்குறோம், 18% பத்தாது, ஒரு 30 ஆக்கிடலாம், சுத்தமா இருக்காது கையில அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், என்னென்ன வரி போட முடியுமோ எல்லா வரியும் போட்டாங்கன்னா தட் இஸ் பிஸ்கல் பாலிசி. நம்ம கையில் இருக்க பணம் பூரா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அப்படின்னா என்ன ஆயிரும், பணப்புழக்கம் குறைஞ்சு போயிடும், இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே அரசாங்கம் இவங்க கையில பணம் கம்மியா தான் இருக்கு, ஆனா பொருள் தான் இல்ல. ஒரு டைம்ல எல்லாம் வெங்காயம் சுத்தமா தமிழ்நாட்டில் பயங்கரமான தட்டுப்பாடு, தக்காளி அதே மாதிரி ஒரு தட்டுப்பாடு. தக்காளிக்கு பதிலாக மக்கள் ஆப்பிளை யூஸ் பண்ணி பிரியாணி செய்தனர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது சும்மா மீம்ஸ் போடுறாங்க, ஏன்னா தக்காளி விலை ஆப்பிள் விலையை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வெங்காயம்லாம் எகிப்துல இருந்து வந்துச்சு, அப்ப அந்த பொருள் அதிகமா கொடுக்கணும். சோ தட் பிஸ்கல் பாலிசியில அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மள்ட்ட வரியை போட்டு பணத்தை வாங்குறாங்க. அடுத்து பிரைஸ் கண்ட்ரோல் அப்படிங்கறது அரசாங்கம் பண்ணுவாங்க. 4வது கொடுத்திருக்கிறது விலை கட்டுப்பாடு. விலை கட்டுப்பாட்டுல கவர்மெண்டே ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. இந்த விலையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது, நிலைப்படுத்துவதற்காக. அப்ப அந்த பணத்துல உருளைக்கிழங்கோ வெங்காயமோ தக்காளியோ திடீர்னு விலைவாசி அதிகமாச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசை யூஸ் பண்ணி பொருளை வாங்கி மார்க்கெட்ல அவைலபிள் ஆக்குவாங்க. சோ தட் ஒரு சமநிலைக்கு வரும். அப்போ இந்த பினான்சியல் இன்க்ளூஷன் மட்டும் வராது. வாட் இஸ் பினான்சியல் இன்க்ளூஷன்? உள்ளடக்க நிதியம்னு கேட்டா நம்ம ஒரு ஃபார்மல் பேங்கிங் செக்டருக்குள்ள இருக்கணும், விச் மீன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பினான்சியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் PM ஜன்தான் யோஜனா அப்படிங்கிற திட்டம், பிரதம மந்திரியினுடைய ஜன்தான் யோஜனா. அதன்படி எல்லாத்துக்குமே கொஞ்சம் டாக்குமெண்ட் வாங்கிட்டு, முன்னாடி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க. இப்ப போட்டோவையும் ஆதார் கார்டையும் கூட பேன் கார்டு கூட போதும், இது 3 தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி உடனே ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப பினான்சியல் இன்க்ளூஷன் தவிர மற்றதெல்லாம் எதுல வரும்னா டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். ஸோ இதை சிம்பிளா அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, சிலது கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு எதுவுமே தெரியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப அதுக்குள்ள என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன்ல ஏதாவது ஈஸியா வச்சிருப்பாங்க. நான் பெரும்பாலும் எல்லா கஷ்டமான கொஸ்டின்குள்ளேயும் பார்த்துட்டேன், நமக்கு பதில் சுத்தமா தெரியலைன்னா அதுல ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று இருக்கும், அதை தட்டினோம்னா அது விழுந்துரும். அந்த வீக் பாயிண்ட்டை நம்ம பிடிக்கணும். இப்ப இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகள். ரிசர்வ் வங்கி எத்தனை அறிக்கை விடுறாங்க நமக்கு எப்படி தெரியும்? அக்கௌண்ட் ஆஃப் த இஷ்யூ, வீக்லி ஸ்டேட்மெண்ட், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் பேலன்ஸ் ஷீட். இதுல ஒண்ணு வித்தியாசமா தெரியுது, பெறுதல் செலுத்துதல் அறிக்கை. இது வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி, குறிப்பா நான் ப்ராஃபிட் கம்பெனி அப்படிங்கிறாங்க,
அதுல எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு அவுட் கோயிங் போகுது, பணம் வாங்குறது கொடுக்கறது அவங்களுக்கு தான் வருமா. அப்ப இது மட்டும் வராது, இதை மட்டும் தூக்கிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ 3 ரிமூவ் பண்ணீங்கன்னா 1 to 4 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே கேட்டதுதான், அதை எப்படி ரிப்பீட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இஷ்யூ ஆஃப் கரன்சிங்கிறது சேம் அதே வேர்டு அப்படியே கேட்டது. பேங்கர் டு த கவர்மெண்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் இருந்தது, அதை லைட்டா மறு வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இது புதுசா சேர்த்திருக்காங்களா, பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளின் வங்கி. சாதாரணமா வங்கினா நமக்கு ஸ்டேட் பேங்க், ஐஓபி, நம்மளை சுத்தி இருக்கிற பேங்கை பார்ப்போம். அந்த பேங்குக்கே பேங்கா இருக்கிறது ரிசர்வ் பேங்க். ஸோ அப்ப இது அவங்களுடைய ஃபங்க்ஷன் தான், இஷ்யூ ஆஃப் கரன்சி. பேங்கர் டு த கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், அரசாங்கத்துக்காக வங்கியா இருக்கிறது அவங்க தான். தென் வங்கிகளுக்கும் வங்கியா இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட். அப்ப இது எல்லாமே வரும். ஈஸியான கொஸ்டின், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற ஆன்சர் பாருங்க, 1 only கரெக்ட், 2 only கரெக்ட். எப்படியும் நமக்கு இது கரெக்ட்னு தெரியும், இது கரெக்ட்னு தெரியும். அப்ப 1 2 கரெக்ட்னா கண்ணை மூடிட்டு 3 4 வரும் நம்ம பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத, அதாவது ரிசர்வ் வங்கி தான் அந்த வேலையை செய்யறாங்க, பட் அது நான் மானிட்டரி ஃபங்க்ஷன், பணம் சாராத பணி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அது அவங்க வேலையா இருக்கணும், ஆனா பணம் சாராத வேலையா இருக்கணும். அப்ப அது என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் பேங்க் கிரெடிட். கிரெடிட்னா கடன்னா பணம் வந்துருது, அப்ப அது பணம் சார்ந்தது. அப்ப இது வராது. ஏன் வராது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும், இது ரெண்டையும் தூக்கிடணும். அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா அது அந்நிய செலவாணி, டாலரு, வேற கரன்சி, யூரோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, என் அந்த மாதிரி கரன்சி. சோ தட் பி கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அப்ப பி இல்லைன்னா நம்ம எடுத்துடலாம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது மீதி நிக்கிறது 1 1 சிஎன்டி. லைசன்ஸ் கொடுக்கறத இவங்க தான் கொடுக்கணும்னு இல்ல, கவர்மெண்டே கொடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு தான் பேங்கை பத்தி தெரியும், அதனால நான் லைசன்ஸ் கொடுக்குறேன். இது நான் மானிட்டரி ஃபங்க்ஷன், இந்த லைசன்ஸ் கொடுக்கறத அவங்க பாக்குறாங்க. அடுத்து டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா என்னன்னா, நாம பேங்க்ல போட்டிருக்கோம், ஒருவேளை நம்ம பணத்தை நம்ம எந்த பேங்க்ல போட்டிருக்கோமோ அந்த பேங்க் திருப்பி கொடுக்க முடியலன்னா நம்மளுடைய டெபாசிட், அந்த டெபாசிட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, அந்த மாதிரி நேரத்துல நம்ம டெபாசிட்டுக்கு என்ன குவாரண்டி இருக்கு. இப்ப நம்ம துணிவு படத்துல பார்த்த மாதிரி செஸ்ட் வெடிச்சு போச்சு, உங்க பணம் எல்லாம் காலி அப்படின்ட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஏ நான் மானிட்டரி ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த இன்சூரன்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் நேஷனலைஸ்டு. ஏற்கனவே நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்க, அந்த கேள்வியை நம்ம படிச்சாவே இப்படி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்பான ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு சரியானது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் படிக்கிற மெத்தடு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1949 ஜனவரி 1ஆம் தேதி, வழக்கமா ஏப்ரல் 1 நம்ம போட்டுருவோம், ஏன்னா நிதியாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆனா இங்க வந்து நமக்கு ஏப்ரல் 1 கிடையாது, ஜனவரி 1. இதே மாதிரி தான் பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்திருக்கும். அது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2010 ஏப்ரல் 1. வழக்கமா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கல்வி ஆண்டு வந்து ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும், அதுக்காக ஜூன் போட்டக்கூடாது. சோ ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2017 ஜூலை மாசம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு. ஜிஎஸ்டின்னு பார்த்தா டாக்ஸ் ஆச்சா, ஒரு டாக்ஸ் எப்ப நடைமுறைக்கு வரும் லாஜிக்கலா நம்ம யோசிப்போம். எப்ப நமக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா அறிவு சுத்தமா வேலை செய்யாது, பயங்கர நர்வஸா இருக்கும், பதட்டத்தில் இருப்போம், படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். படிச்சதெல்லாம் மறந்தோடனே மூளை என்ன பண்ணும்னா காமன் சென்ஸ் கேட்கும். காமன் சென்ஸ் வந்து லாஜிக்கலா நிறைய எடுத்து கொடுக்கும், அது பயங்கர தப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சொல்லும்னா ஜிஎஸ்டினா ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்டதானே, அது ஏப்ரல் 1ஆம் தேதியா தான் இருக்குன்னு சொல்லும். பட் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கு ஜிஎஸ்டி. சரியா? சோ இப்ப இங்க ரிசர்வ் பேங்க் எப்ப நேஷனலைஸ் ஆச்சுன்னா ஜனவரி 1 1949. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. 200 ரூபாய் நோட்டை வந்து எப்ப வந்து கவர்னர் வெளியிட்டாருன்னு கேட்டிருக்காங்க. 25/8/2017. அது இதுல மட்டும் தான் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். 25/8/2017 200 ரூபாய் நோட்டு வெளியிட்ட நாள். அதுக்கப்புறம் கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள். இஷ்யூ ஆஃப் கரன்சி பார்த்துட்டோம், கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட் பார்த்தாச்சு, பேங்கர் டு த கவர்மெண்ட் பார்த்தாச்சு, கண்ட்ரோல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படியே கொஞ்சம் வித்தியாசப்பட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாத்திருக்காங்க, மற்றபடி இது எல்லாமே அவங்களுடைய ஃபங்க்ஷன். ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம் அதை. அடுத்து திரும்பவும் அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, பேங்க் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்ஸ், பணம் வெளியிடுதல் அவங்க வேலை தான். சேஃப்டி லாக்கர் இது அவங்க வேலை கிடையாது, பாதுகாப்பு பெட்டம் கொடுக்கறது சாதாரண பேங்க், அதுக்கு ரிசர்வ் பேங்க் லெவல் ஆள் தேவையில்லை. அடுத்து லெட்டர் ஆஃப் கிரெடிட், இதை நம்ம வந்து லக்கி பாஸ்கர் படத்துல பார்த்திருப்பீங்க. அவரு துல்கர் சல்மான் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு பேங்க்
லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் இன்னொரு பேங்க்ல கொடுத்தா அவங்க பணம் தருவாங்க. ஹர்ஷத் மேத்தாவோட ஊழலே இது மாதிரி தான். பேங்க் 1 ரூபா 2 ரூபா 100 கோடி 200 கோடி 1000 கோடி கணக்குல வந்து வாங்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து பேங்க் யூஸ் பண்றாங்க, நாட் ரிசர்வ் பேங்க். அடுத்து பேங்கர் பேங்க்ங்கிறது ஏற்கனவே கேட்டது. சோ அப்ப நமக்கு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்றது. 1 and 4 இஸ் கரெக்ட். அடுத்து டேஷ் வங்கி இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி. சோ அரசாங்கத்துக்கு வங்கியா இருக்கக்கூடியது, கவர்மெண்ட்டுக்கு பேங்கா இருக்கக்கூடியது. தனியா கேட்டாங்கல்ல ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள, இப்ப வந்து அதை ஒரு தனியா உடைச்சு போட்டு கேக்குறாங்க. சோ அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்து ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில். நம்ம கூட கேட்போம், பணம் வீட்டுல கேட்டோம்னா நான் என்ன மிஷினா வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. வீட்டுல அப்பா அம்மாட்ட பணம் கேட்கும் போது. இன்னொன்னு என்ன மரத்திலேயே கேட்குது அப்படிம்பாங்க. பணம் எங்க இருந்து வருது? ரிசர்வ் பேங்க் 4 இடத்துல வச்சு அச்சடிக்கிறாங்க. 2700க்கு மேல செஸ்ட்ல வச்சிருக்காங்க. கண்டெய்னர்ல அங்கதான் அப்படியே மூவ் ஆகுது, வச்சிருக்காங்க. தேவையான இடத்துக்கு பேங்க்ல சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு அச்சடிக்கணுங்கிறதுக்கு மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் 200 கோடி 200 கோடி அளவுக்கு இருக்கணும். அதுல 115 கோடி தங்கமாகவும் 85 கோடி ஃபாரெக்ஸ் ஆகவும் இருக்கணும். இதான் மினிமம் ரிசர்வ் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஒன்று இருக்கு. அதுவும் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து நமக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியது வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ் காண்பவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத்துறையின் ஒரு பகுதி அன்று? இதுல வித்தியாசமா இருக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ். அதனால இதை ஆன்சர் பண்ணிடலாம். பேங்கிங் ஆபரேஷன், கரன்சி மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் அனாலிசிஸ், இது மட்டும் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் வருது. சோ தட் இதை ஆட் ஒன் அவுட்ல வந்து நம்ம எடுத்துடலாம். விச் பேங்க் இஸ் கால்ட் அஸ் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்? முதல் கேள்வியில நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரிசார்ட்னு போட்டிருந்தாங்க. இப்ப வந்து லாஸ்ட் ரிசார்ட்னே கடைசியில கேட்டிருக்காங்க, கடைசி புகலிடம். சோ கடைசி புகலிடம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கறத நம்ம பாலிட்டியில பார்த்திருப்போம். அது என்னன்னு பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன் 1983ல ஆர்டிகல் 356 கடைசி புகலிடமாக பயன்படுத்த வேண்டும், லாஸ்ட் ரிசார்ட்டா யூஸ் பண்ணுங்க சொல்லியிருப்பார். சரியா? சம்பந்தம் இல்ல, பட் இப்படித்தான் நான் சம்பந்தப்பட்டு படிப்பேன். என்னோட பிரெயின் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுது. அப்போ ஒன்ன நான் ஞாபகம் வச்சேன்னா அதுல இருந்து 10 கேள்வியை ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா? அடுத்து why the Reserve Bank of India is called the lender of last resort? எதனாலன்னு கேக்குறாங்க. கடைசி நிலக்கடை நீவோன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ப்ரொவைட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட் பிரைவேட்னு வந்திருக்கு. இட் ப்ரொவைட் கரன்சி நோட்ஸ். கரன்சி நோட் கொடுக்கறதுனாலயா? இட் மீன்ஸ் த காயின், நாணயங்களை அச்சடிப்பதாலயா? இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற முடியும். At the time of crisis, it is the only source capable of lending for the commercial bank. ஒரு ஸ்டேட் பேங்குக்கோ ஐஓபிக்கோ இந்தியன் பேங்குக்கோ எந்த பேங்குக்குமே கிரைசிஸ் டைம்ல கடைசியா எங்க தான் வாங்க முடியும்? ஒன்லி இந்த ரிசர்வ் பேங்க் கேன் கிவ். அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம், நம்ம லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் சொல்றோம். அட் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் பேங்க்ஸ் லெண்ட் டு ரிசர்வ் பேங்க். கிரைசிஸா இருக்கும் போது பேங்க் எப்படி ரிசர்வ் பேங்க் கொடுப்பாங்க? அப்போ இது தப்பு. 3 ஒன்லி, இது ஒண்ணுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம 12th புக்ல பாக்ஸ்குள்ள இருந்து 2-3 கேள்வி எடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸ்ல அதுக்குள்ளே தெளிவா இருக்கு. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஆஸ்போர்ன் ஸ்மித். நான் படிக்கும் போது என்னன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் யாருன்னு கேள்வியை பார்த்தோன்னே துள்ளி குதிக்கிறேன். அப்பா ஈஸியான கேள்வி நான் படிச்சிருக்கேன்னு. ஆப்ஷன் எனக்கு தெரியும் டி சுப்பாராவ்னு சொல்லி. ஆனா பார்த்தா ஏபிசிடி 4மே டி சுப்பாராவ். 4 டி சுப்பாராவை எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. 4 டி சுப்பாராவ் போட்டாங்க. அப்ப எனக்கு சுப்பாராவோட அப்பா பேர் தெரிஞ்சா கரெக்டா போட முடியும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில விட்டுட்டாங்க. அதனால நான் கேள்வியை பார்த்த உடனே சந்தோஷப்பட மாட்டேன். அதை அடிச்சு அது முழுசா வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் போன தடவை சொல்லும் போது டிமானிட்டைசேஷன் அப்படின்னு நான் 2016ன்னு சொல்றேன், ஆனா 2018ன்னு எழுதுறேன். அப்போ வாய் ஒண்ணு சொல்லுது, கண்ணு ஒண்ணு, கை ஒண்ணு செய்யுது. அப்ப நம்ம என்ன, இதே மாதிரி நான் எக்ஸாம்ல தப்பு பண்ணுவேன். திஸ் இஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கேர்லெஸ். இங்க நான் ஆன்சரை பாத்துருவேன், ஏன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அங்க கொண்டு போய் பில ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ராஜராஜ சோழன் இருக்கு, அது ராஜேந்திர சோழன் படிக்கிறேன். ஒரு 5 கேள்வி இப்படி போகும். அது நம்ம லப்பர் பந்து படத்துல மாதிரி முதல் பந்த சாமிக்கு விடுற மாதிரி ஒரு 5 பந்த சாமிக்கு விட்டு தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. நம்ம ப்ரிப்பரேஷன் இதுக்கு மேல இருக்கணும். ஒரு 5 கேள்வி தப்பா விட்டேன்ப்பா தெரிஞ்சதையே, இருந்தாலும் நான் பாஸ் பண்ணிட்டேன், அப்படித்தான் நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சோ அடுத்த கேள்வி, which of the following statement are true about central bank or RBI? சோ ஏற்கனவே பார்த்தது காகித பணத்தை வெளியிடுதல், issuer of industrial license, தொழிற்சாலைகளுக்கு உரிமை வழங்குதல். இந்த அவங்க வேலை கிடையாது. தொழிற்சாலைக்கு உரிமை வழங்குதலை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் ராஜ் அப்படின்னே சொல்லுவாங்க. லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிறது 1991க்கு முன்னாடி நம்ம எந்த நிறுவனம் ஆரம்பிச்சாலும் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட் கண்ட்ரோலா இருந்தது. இப்படி எல்லாம் இருந்தா தொழிற்சாலையே நடத்த முடியாது, நாடு முன்னேறவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 91ல ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன், தாராளமயமாதல். தாராளமயமாதலுக்கான அர்த்தமே என்னன்னா லைசன்ஸ் இல்லாம நீ தொழில் தொடங்கலாம்.
சில தொழில்களை தவிர லைசன்ஸ் தேவையில்லை, எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் தான் பிரைவேடைசேஷன். எல்லா தொழிலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்க எங்க செய்யறதுன்னு கேட்டா சரி எங்க கம்பெனியில கொஞ்சம் ஷேரை விற்கிறோம் வாங்கிக்கோங்க, முதலீடு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க, அதுதான் பிரைவேடைசேஷன். அதுக்கப்புறம் உங்க நாட்டு கம்பெனி மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் வெளிநாட்டு கம்பெனிலாம் வரக்கூடாதா, நீங்க வந்து அம்பாசிடர் தான் போவீங்களா, போர்டுலையோ ஹுண்டாயிலையோ போக மாட்டீங்களா அப்படின்னு சரி உங்க கம்பெனிங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னதான் குளோபலைசேஷன், உலகமயமாதல். ஸோ தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிற 91 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் இந்த தொழிற்சாலை உரிமம் வழங்குதல் அப்படிங்கிற கான்செப்ட், இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ். அப்பவுமே அது ரிசர்வ் பேங்கோட வேலை கிடையாது. ஸோ அப்ப இதை ஈஸியா அடிச்சிடலாம், இது வராது. பேங்கர் டு த கவர்மெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அது ரிசர்வ் பேங்கோட முக்கியமான ஒரு வேலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அசெஷன் ரீசன் போட்டிருக்காங்க. இதுல இந்த மாதிரி கேள்வி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன டிஃபிகல்ட்னா, ரெண்டுமே சரியா தப்பான்னு கண்டுபிடிச்சு போடுவான், ஆனா சரியான விளக்கமா இல்லையான்னு சொல்றதுதான் கஷ்டமா இருக்கும். ஆர்பிஐ கண்ட்ரோல்ஸ் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கனாமி, கரெக்ட் தான். ஆர்பிஐ தான் மணி சப்ளை கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி வட்டி விகிதத்தை வச்சு. இவங்க ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினாங்கன்னா சர்க்குலேஷன் குறைஞ்சு போயிடும், ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா சர்க்குலேஷன் அதிகமாகும். இட் வாண்ட்ஸ் டு ஸ்டெபிலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். எதுக்காக இதை பண்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப ரெண்டுமே சரியான விளக்கம் சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கை, ஏற்கனவே மானிட்டரி பாலிசியிலே பார்த்தோம் நம்ம. சீப் மணி, டியர் மணின்னு ரெண்டு இருக்கு. புக்கில் அழகா டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்குள்ள கலரெல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல சீப் மணி அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை நான் வந்து பெருசா கண்டுக்கல, எங்கிட்ட என்ன பண்றேன், வட்டிக்கு கம்மியான வட்டிக்கு நான் கொடுக்குறேன், அதுதான் சீப் மணி. டியர் மணினா ஐயோ பணம் எங்கிட்ட கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெருக்கமா வச்சிருக்கேன், டியரா வச்சிருக்கேன் நானு, அப்ப நான் வட்டி விகிதத்தை அதிகப்படுத்திடுவேன். இப்ப சீப் மணினா நான் வட்டி விகிதத்தை கம்மியா வச்சிருப்பேன், அப்படின்னா என்ன பண்ணுவேன், லோவர் த பேங்க் ரேட். அதன் விளைவாக என்ன நடக்கும், நான் வந்து என்ன பண்ணிடுவேன், சீப் மணினா லோவர் த பேங்க் ரேட், நான் வட்டி விகிதத்தை குறைச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்ப மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். அடுத்த ஒரு கேள்வி இதுல இருந்து கேட்கலாம், அப்ப சரியா, சீப் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மணி சர்க்குலேஷன் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ப்ரொபோஸ்ட் டு பி இன்ட்ரோடியூஸ்ட். 2022 பைலட் பேசிஸ்ல இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாலெட்ல அமௌண்ட் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சியை வந்து கவுண்டர் பண்றதுக்காக. பணமே இல்லை, நம்ம ஏன் அச்சடிக்கணும், பணம் அச்சடிக்கிறது எதுக்காக, பொருள் உற்பத்தி ஆகுது, இந்த பொருளை வாங்குறதுக்கு மக்கள் கையில பணம் இருக்கணும். இப்போ நான் வந்து நிறைய பேனா உற்பத்தி பண்ணியிருக்கேன், நிறைய புத்தகங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கேன், புக்ஸ் மெட்டீரியல்லாம் போட்டிருக்கோம், இதை வாங்குறதுக்கு நீங்க உங்களுக்கு காசு வேணும். அப்ப பணம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பொருள் வர அதுக்கு பணத்தை அடிச்சு கொடுக்கணும். அப்ப அதை வச்சு இவங்களுக்கு வந்து பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கணும், இந்த பணத்தை கொண்டு போய் அதுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், இப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த சர்க்குலேஷனுக்கு நமக்கு வந்து பேப்பர் கரன்சி தான் தேவையா, அல்டர்னேட்டா டிஜிட்டல் ஃபார்ம் போலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோம்னா அக்கௌண்ட் பேஸ்டு, டோக்கன் பேஸ்டு, ஸோ ரெண்டுமே வரக்கூடியதான். இன்னும் இது சம்பந்தமா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரல, ஃபியூச்சர்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டில் இட் இஸ் பைலட் பேசிஸ், 2022 தான் இதை வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ரிசர்வ் பேங்க் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி பாலிட்டி டாபிக், தென் ஹிஸ்டரி, இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்த்துட்டே இருப்போம். ரெகுலரா பாருங்க. தேங்க்யூ.